ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சாஃப்டாக ஜூஸியாக ரசகுல்லா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக ரசகுல்லா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. லாங் வீடியோவை இம்பார்ட்டன்ட் திங் மட்டும் சொல்லி ரொம்பவே ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 லிட்டர் அளவு ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்திருக்கேன். ஃபுல் ஃபேட் மில்காக எடுக்கும்போது பன்னீர் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். பால் பொங்கி வந்ததும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு வினிகர் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பால் கொஞ்சம் கொஞ்சமாக திரிய ஆரம்பிச்சிருக்கு. பால் ஃபுல்லாக திரிஞ்சு தண்ணி தனியாகவும் பன்னீர் தனியாகவும் வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பன்னீரை ரொம்ப நேரம் அடுப்புலேயே வச்சுருந்தீங்கன்னா ரசகுல்லா சாஃப்டாக இல்லாமல் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பால் திரண்டு பன்னீர் பிரிஞ்சு வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம இந்த பன்னீரை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம், தண்ணியை யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால நம்ம ஒரு கிளாத் வச்சு வடிகட்டி எடுத்துடலாம். நீங்கள் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ரசம் மோர் குழம்பு வைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வினிகரோட ஃப்ளேவர் பன்னீரில் இருக்கும். அதனால நார்மல் வாட்டர் ஊற்றி ஒரு டைம் பன்னீர் அலசிக்கோங்க. பன்னீரில் இருக்க தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் ஆகி வரணும். நல்லா புழிஞ்சிட்டு ஒரு கம்பி இல்லை பைப்பில் இதை கட்டி விடுங்க. தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு பன்னீர் மட்டும் நமக்கு இருக்கும். இதுக்கு பதிலாக பன்னீருக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் வச்சுக்கிடும். நீங்கள் பன்னீரில் இருக்க தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். 1 ஹவர் ஆகிடுச்சு. பாருங்கள், பன்னீர் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதை ஃபுல்லாக உதிர்த்து விட்டுடலாம். பன்னீர் உடைக்கும் போதே எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதை ஃபுல்லாக உதிர்த்து விட்டுட்டு உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி பிசைங்க. எந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பன்னீர் சாஃப்ட் ஆகி மாவு மாதிரி வரும். பன்னீரை ஃபுல்லாக பிசைய கஷ்டமாக இருக்கும். பார்ட்டாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைங்க. இது கூட நம்ம மைதா, கார்ன்ஃப்ளவர், பால் பவுடர்னு எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு ரசகுல்லா ரொம்பவே சாஃப்டாக வரும். பன்னீர் கொஞ்சம் கொஞ்சமாக மாவாயிட்டுருக்கு. பன்னீர் ஃபுல்லாக மாவாகி வர்றதுக்கு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ஆகும். பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக மாவாகி வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். ரசகுல்லா பண்ணுறதுக்கு மாவு பிசையிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமான வேலையே. மீதி எல்லாத்தையும் நம்ம ரொம்பவே ஈஸியாக முடிச்சிடலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இந்த மாவை ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்து எடுத்துடலாம். அப்போ தான் நம்ம செய்கிற ரசகுல்லா எல்லாம் ஈவனாக ஒரே சைஸில் இருக்கும். மாவை பெரிய பெரிய உருண்டையாக உருட்ட வேணாம், கொஞ்சம் சின்னதாக உருட்டிக்கலாம். ரசகுல்லா வேக வைக்கும்போது நம்ம எந்த சைஸில் பிடிக்கிறோமோ அதுக்கு டபுளாக இருக்கும். அதனால் சின்னதாகவே உருட்டிக்கலாம். ரசகுல்லா வெடிப்பிடாமல் வர்றதுக்கு உள்ளங்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டுங்க. கையில் எண்ணெயோ நெய்யோ எதுவும் தேய்க்க வேண்டாம், அப்படியே உருட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெடிப்பு இல்லாமல் சாஃப்டாக உருட்டிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்து உருட்டுறீங்களோ அந்தளவுக்கு உருண்டை வெடிப்பு இல்லாமல் வரும். இப்போ ரசகுல்லா வேக வைக்க ஜீரா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் அளவு சர்க்கரை, 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை கிட்டத்தட்ட 300 கிராம் இருக்குது. இதுக்கு 600 ml அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ சர்க்கரை சேர்க்குறீங்களோ அதுக்கு டபுளாக தான் தண்ணி சேர்க்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தாலே போதும். இது பாகாகிற அளவுக்கு வெயிட் பண்ண வேண்டாம். இது கூட 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஜீராவை கொதிக்க வைங்க. நல்லா ஹீட்டாக இருக்கும்போதே உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். மொத்தமாக சேர்த்திங்கன்னா அதோட ஹீட் குறைஞ்சி உருண்டைகள் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு உருண்டை சேர்த்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் இன்னொரு உருண்டை சேருங்க. அப்போ தான் உருண்டைகள் எதுவும் வெடிப்பு விடாமல் ரசகுல்லா ரொம்பவே சூப்பராக வரும். இதை மூடி போட்டு மூடி 20 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி ரசகுல்லாவை கிளறி விடுங்க, இல்லை அடி பிடிச்சிரும். பாருங்கள், ரசகுல்லா டபுள் சைஸ் ஆகி வந்திருக்கு. 20 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உருண்டைகள் வேகும்போது ஜீரா நல்லா கெட்டியாகி பாக அளவுக்கு வந்துடுச்சுன்னா 1 கப் அளவு தண்ணியை நல்லா சுட வச்சுட்டு பாகோட சேர்த்துக்கோங்க. அப்போது கரெக்டாக வந்துடும். நம்ம ரசகுல்லா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மேலே நட்ஸ் தூவி நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். கடையில் வாங்குகிற ரசகுல்லாவில் பன்னீரை விட மைதா கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ வீட்லேயே இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. நிறைய பேர் அவங்களோட பர்சனல் டவுட் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்லேயே கேட்குறீங்க. நான் மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இம்பார்ட்டன்ட் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் மெயில் பண்ணுங்கள். பாருங்கள், எந்த அளவுக்கு ஜூஸியாக சாஃப்டாக ரசகுல்லா ரெடி ஆகியிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ரசகுல்லா பிடிக்குன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய்.